இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி நடக்கும்ல. சில நேரம் நல்லா போயிட்டு இருக்கோம், பார்த்தா பெரிய அதிர்ச்சியான காரியங்கள் நமக்கு நடக்கும். அப்போ உடனே என்ன செய்வாங்க, சிலர் அதுல இருந்து எந்திரிச்சு வந்துருவாங்க. என்ன அதிர்ச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் ஏதோ செய்யறாரு, கடவுள் ஏதோ அனுமதிச்சிருக்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம எந்திரிச்சு வரணும் அப்படின்றதுதான் யாருடைய சித்தம்னா ஆண்டவருடைய சித்தமா இருக்கு. அதான் அப்படி சகலத்தின் நன்மைக்கு எதுகுற செய்கிற கர்த்தர் நம்முடைய தடைகளை எல்லாம் என்ன செய்வார், அவர் நீக்க வல்லவர். எந்த தடைகள் வந்தாலும் நம்ம அதுக்காக பயப்பட தேவையில்லை. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்காக நம்ம